ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது 2019 ஒரு கன்னட ஆக்ஷன் ட்ராமாக எடுக்கப்பட்ட படம் தான் தசரதா. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷனை இப்போ தந்தி ஒன்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல லீட் பண்ணியிருக்காங்க நம்ம சோனியா அகர்வால், ரவிச்சந்திரன் அண்ட் நம்ம அபிராமி, இவங்கெல்லாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜட்ஜோட ஒரு பொண்ணு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜட்ஜோட பொண்ணே டைவர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட டைவர்ஸ்லாம் வேணாமா, அவரோட சேர்ந்து வாழு, நீ சொல்கிற ரீசன்லாம் வேல்யூபிளான ஒரு ரீசனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் அந்த ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வர தசரத, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக இருக்காப்ல. ஸோ அவர்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கிடைக்கவே கூடாது அப்படின்னு. ஸோ டைவர்ஸ் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வாதாடுற நம்ம ஹீரோவும் அந்த கேஸில் ஜெயிச்சு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தாரு. இப்படி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பொண்ணு ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு கூட வேலை பார்க்குற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஓப்பனாக சொல்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது தான். அப்படியே அந்த பையனையுமே வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இருந்தாலும் ஜாக்கிரதை இருந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒரு கட்டத்தில் சூசைடை அட்டன் பண்ணுறாங்க. எதுக்காக என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எடுத்து வாதாட போறாங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பையனோட அக்கா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. ஸோ ஒரு பகை இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த பகையே பார்த்தீங்கன்னா இங்க தீர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ நியாயம் கேட்டு அந்த நியாயம் கிடைச்சதா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மீதி கடை. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் டிராமாங்க. இந்த படத்துல இருக்கிற நிறைய வசனங்கள் அண்ட் நிறைய சீன்ஸ் எனக்கு கண்டிப்பா இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே வச்சிருந்தாலுமே நிறைய இடங்கள்ல வர அந்த டைலாக்ஸ் உண்மைக்குமே கன்னட வெர்ஷன்ல இதுதான் டைலாக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பிகாஸ் ஒரு ரேப் கேஸ் வரும், அதுல நமக்கு ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைலாக் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட பொண்ணுக்காக நியாயம் கேட்டு அந்த பையன் கிட்ட பேசுவாங்க. அந்த பையன் பேசுற டைலாக்ஸுமே எனக்கு பிடிக்கல. ஆட்டிடியூட்லயும் ஆட்டிடியூட் ஓவர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான டைலாக்ஸ் தான் இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு கேரக்டருமே நேச்சுரலான ஒரு ஃபீலே கண்டிப்பா கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அதை தாண்டி படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் இந்த கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபிக்ஷனலான ஒரு ஸ்டோரி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இந்த படத்தோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒப்பீனியனா உங்ககிட்டயே விட்டு தான் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.